ஷேவிங் பண்ணா முடி ரொம்ப அடர்த்தியா வளருமா? தெரியாத அறிவியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. தாடி மீச வந்து பூனை முடி மாதிரி இருக்கு, நீ நல்லா ஷேவிங் பண்ணு ரஃபா வளரும் அப்படின்னு சொல்லி பசங்க கிளப்பி விட்டுருவாங்க. ஆனா அதோட விஷயம் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேவிங் பண்றதுனால நமக்கு முடி அடர்த்தியா வரும்ன்றது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய தாடியும் மீசையும் வெயில்ல நம்ம வெளியில படும்போது அந்த சூரிய ஒளியோட வெப்பம் வந்து அதிகமா படுறதுனால அந்த இடம் ஃபுல்லா நம்ம வெளுத்து போயிருது. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா சலூன் கடையில போய் ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் வெளுத்து போன முடியெல்லாம் இதானதுக்கு அப்புறம் புதுசா வளர்றது வந்து கொஞ்சம் ரஃபா கரடமோட தெரியும். அதை பாக்குறதுக்கு நமக்கு அடர்த்தியாவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டா இருக்கிற அந்த முடி வந்து பாத்தீங்கன்னா ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரடமோட ரஃபாவும் மாறி. மத்தபடி ஷேவிங் பண்ணாதான் அடர்த்தியா வரது கிடையாது. இன்னைக்கு வீடுகளை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா அப்பா மாமா அவங்க வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜீன் எப்படி நிறைய பேருக்கு வந்து முடி வளர்றது விஷயங்களா இருக்கு. நான் கூட காலேஜ் படிக்கிறப்போ நமக்கு தாடி மீச எல்லாம் வளருமான்னு ரொம்பவே கவலைப்பட்டேன். ஆனா நிறையவே வளர்ந்துருச்சு. அதே சமயம் இன்னைக்கு தாடி மீச வளர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் இந்த கிரீம் ஆயில் அதெல்லாம் வாங்கி அப்ளை பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கவே இல்லை.